ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நாம் புளிச்சக்கீரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. புளிச்சக்கீரை ரொம்ப ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி புளிச்சக்கீரையை மண் சட்டியில் செய்யலாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்சக்கீரையை நல்லா 3 டைம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மண் சட்டியில் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு சொம்பளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விடலாம். புளிச்சக்கீரையை மூடி போட்டு மூடி வச்சோன்னா பொங்கி வருங்க. அதனால் ஓப்பன்லேயே வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வேகணுங்க. நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சோன்னா தான் நல்லா நைஸாக வரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வேகணும். இப்போது இதில் இருக்கிற தண்ணி வடித்து கீரையை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். மண் சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 15 வரமிளகாய் கிள்ளி சேர்த்திக்கிறேங்க. அப்போ தான் காரம் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துணுங்க. ஒரு 30 சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்தணும். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தட்டி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டையும் நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கீரையே புளிப்பாக இருக்கிறனால புளி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துனா தான் அதனோட டேஸ்ட்டே நல்லா இருக்குங்க. அதனால் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வெந்து வரணுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க கீரை இதில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. கீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே சிம்மில் வேக விடணுங்க. அப்புறமா இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாங்க. அப்படியே சிம்மிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க கீரை. அப்போ தான் தக்காளி, வெங்காயம், கீரை எல்லாம் சேர்ந்து வரும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. எல்லாம் நல்லா கலந்துருச்சு பாருங்கள் கீரையோட. பாருங்கள், நல்லா கீரை தக்காளியோட நல்லா வெந்து இருக்கிறதுனால நல்லா குழஞ்சி வெந்துருச்சுங்க. இப்போ இதை மற்ற வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா கடைய விட்டுருங்க. ஈஸியாக கடைஞ்சிடலாங்க. நல்லா வெந்துருச்சு. ரொம்ப புளிச்சக்கீரை கடையிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. அதில் இருக்கிற எக்ஸஸான வாட்டரெல்லாம் போகணுங்கிறதுக்காக இந்த தாளிப்பு கொடுத்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா சேர்த்து ஊற்றி செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்குங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு 5 பல் பூண்டை பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுட்டு இப்போது கடைஞ்சி எடுத்து வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு பார்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விடணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சூப்பராக வந்துருச்சுங்க. கீரை கெட்டே போகாது. வெளியிலேயே 1 வாரம் வச்சுருக்கலாங்க, ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ.